ஆக்டர் மணிகண்டன் ஆரம்ப காலகட்டத்தில் நிறைய கஷ்டங்கள் அனுபவிச்சிருக்காரு. ஒரு டப்பிங் ஸ்டுடியோல டப்பிங் வேலைக்காக போகும்போது இனிமேல் இந்த சைடே வந்துடாது அப்படின்னு சொல்லிட்டு 50 ரூபா காசை கொடுத்து அவர் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுறாங்க. அன்னைக்கு முடிவு பண்றாரு நம்ம வாழ்க்கையில எப்படியாவது சினிமால சாதிச்சே ஆகணும் அப்படின்னு. ஆக்டர் மணிகண்டன் ஒருத்தர்கிட்ட வேலை பார்க்கறாரு. அவரோட செல்போன்ல மணிகண்டனோட பெயரை அடிமைன்னு சேவ் பண்ணி வச்சிருக்காரு. அவர் எந்த வேலை கொடுத்தாலும் தவறாம செய்யக்கூடியவர். ஒரு நாள் போன் வரும்போது அந்த போனை எடுத்து பேரை பார்க்கும்போது ரொம்ப மனசுடைஞ்சு போறாரு. என்னென்ன இப்படிலாம் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது இல்லடா அப்படி இப்படின்னு மழுப்புறாரு. ஆனா அதெல்லாம் பத்தி கவலைப்படாம மன்னிச்சு தன்னுடைய வேலையை தொடர்ந்து செய்யறாரு. கலக்க போகுது யார் நிகழ்ச்சியில அறிமுகமாறாரு. நாளை இயக்குனர்ல நிறைய ஷார்ட் பிலிம் நடிக்கிறாரு, டைரக்ஷனும் பண்ணிட்டு இருக்காரு. அப்புறம் நிறைய மிமிக்ரி பண்றாரு. அதன் மூலமா நிறைய டப்பிங்கும் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய பேர்கிட்ட உதவி இயக்குனராகவும் வேலை பார்க்கறாரு. விக்ரம் வேதா படத்துல டயலாக் ரைட்டராகவும் மாறுறாரு. அதுக்கப்புறம் தன்னுடைய தொடர் முயற்சினால காலா படத்துல நடிக்கிறாரு. ஜெய்பீம் படத்துல பயங்கரமான நடிப்பை வெளிப்படுத்தினாரு. குடும்பஸ்தம் படத்துல தான் பக்கத்து வீட்டு பையன் மாதிரி அற்புதமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தி இருந்தாரு. தமிழ் சினிமால ஒரு இயல்பான நல்ல நடிகராகவும் எல்லாருக்கும் பிடிச்ச நடிகராகவும் மாறி இருக்காருன்னா அது அவர் அன்னைக்கு போட்ட உழைப்புனாலதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.